ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஷேப்ஸ், அதாவது எடிட்டபிள் ஸ்ப்ளைன். நம்ம வந்து ஜஸ்ட் அதோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். திங்க் ஓகேவா? ஸோ இன்னைக்கு அதுல நம்ம இன்டெப்தா ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ எல்லாமே நான் எடுக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்க டைரக்டா 44 பாக்குறீங்கன்னா பார்க்க வேண்டாம். பார்ட் 1ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ ரொம்பவே நல்லா புரியும். அண்ட் பேசிக்ஸ் ஒன்லி ஃபுல்லாவே நான் கவர் பண்ணிட்டு தான் வரேன். ஓகேவா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவையான ரெண்டரிங், டெக்ஸ்சரிங், மாடலிங், கொரோனா ரெண்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறேன். ஃபோனிக்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஃபைன். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 3ds மேக்ஸை மங்களகரமாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்தான். ஸ்ப்ளைன் எதில் ஒர்க் ஆகும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ செலெக்ஷன் ப்ராக்கெட் இருக்கு, அதுக்காக இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கலரு, சரியா? இப்போ நான் டாப் வியூவில் கொண்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு டார்க் காட்டு கொடுங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் ஸ்ப்ளைன். சரியா? இது எப்படிலாம் கிரியேட் பண்ணணும், இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே போன வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா வெர்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெர்டெக்ஸ்னா என்ன, செக்மெண்ட்னா என்ன, ஸ்ப்ளைன்னா என்ன, மூணுக்கு என்னென்ன டிஃபரெண்ட், எப்படியெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக போட்டிருக்கேன் 43வது வீடியோவில். சரியா? ஸோ நான் வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வெர்டெக்ஸில் இதில் பேசிக் ஒன்லி நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸாம்பிள் ஃபார் நான் வந்து ஜியாமெட்ரி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்க போகிறேன். இந்த ஜியாமெட்ரி அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது பிரேக், ஃபியூஸ் அண்ட் வெல்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி W ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு ஷேப்பை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு காப்பி பண்ண இந்த 2D எனக்கு எப்படி வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வேணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எனக்கு வேணும். ஓகேவா? பாக்ஸு நான் நார்மலாக ஸ்டாண்டர்ட்லேருந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஷேப்பாக இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் என்னவா வேணும்னா இதே மாதிரி வேணும். ஸோ இதே மாதிரி வேணும்னா இதை தானே பண்ணணும், எதுக்கு இதை ட்ரா பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மாடிஃபயர் எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் எங்கே இருக்குன்னா மாடிஃபைல போய் இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அமௌண்ட் 0ன்னு இருக்கும். இதோட ஹைட் எவ்வளவு? 7.19. ஸோ 7.19 இங்கே வந்துருச்சா? ஸோ நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டாலும் சரி பாக்ஸாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா எடிட்டபிள் ஸ்ப்ளைன் எக்ஸ்ட்ரூடாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரூடாக தேவைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைக்கு ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு மெத்தட். நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு வேர்டெக்ஸில் வந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்ல போகிற டாபிக் பிரேக்கு. ஸோ பிரேக்குன்னா என்ன? பிரேக்குன்னா நிறுத்துறது, அது கிடையாது. அந்த பிரேக்கு கிடையாது. இந்த பிரேக் என்ன அப்படின்னா உடைக்கிறது. சரியா? ஒரு விஷயத்த உடைக்கிறது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணணும்னா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா இப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ஆகுது? சேர்ந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி வெளியில கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணுறேன், சேர்ந்து தான் மூவ் ஆகுது. கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணிக்க போறேன்னா இப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிரேக் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பாருங்க என்ன நடக்குன்ட்டு. இங்க பாத்தீங்களா? போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், ட்ராக் பண்ணி இழுக்கிறேன், சேர்ந்து தான் மூவ் ஆகும். இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி இங்க இழுங்க, தனியா மூவ் ஆகும். சரியா? இதான் பிரேக் அப்படிங்கிறது. நீங்க ட்ராக் பண்ணி இழுக்கும் போது 2 வெர்டெக்ஸும் சேர்ந்து செலக்ட் ஆகும். கிளிக் பண்ணி இழுக்கும் போது ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் செலக்ட் ஆகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரேக் பண்ணிட்டேன். பிரேக் பண்ற இதை நான் என்ன பண்ணேன்னா ஒட்ட வைக்கணும். சரி, ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெவிக்யூக் எல்லாம் கொண்டு வந்து ஒட்ட வைக்கணும்னு அவசியம் இல்லை. மொக்க காமெடியா இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு என்ன பண்றேன், அப்படியே கீழே வாங்க. ஃபியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் ஃபியூஸ் கொடுத்துட்டீங்க நீங்க, அவ்வளோதான், ஒட்ட வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு இல்லை? ஓகே, இப்போ இதை நான் பண்ணியாச்சா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போறேன், எனக்கு இந்த ஷேப்பு இதே மாதிரி வரணும். சரி, நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன், இதை நம்ம ஒட்ட வச்சாச்சு. சரி, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்பு இதே மாதிரி வரணும்.
ஆல்ரெடி இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான், இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஒரு மாடிஃபையர் மூலமா இதை வந்து புஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூடை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா போட்டுக்கிறேன். ஆனால் வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த 3ds மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். நம்ம வந்து என்ன பண்ணோம், பிரேக் பண்ணோம், ஃபியூஸ் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். ஆனால் ஃபியூஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டோட்டலாக செலக்ட் பண்ணி வெல்டு பண்ணி விடணும். இந்த பாருங்க இருக்கு வெல்டு. இப்போ பாருங்க எல்லாம் ரெட் கலர்ல இருக்கா. இப்போ நான் கிளிக் பண்றேன் பாருங்க, இதை பார்த்தீங்களா, வெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் செலக்ட் பண்றீங்க, மாடிஃபை போயிருங்க, எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறீங்க. ஒரு சில பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும், ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் இங்க இல்லையே எனக்கு அப்படின்னு. இங்க இல்லைன்னா மாடிஃபையர்ல போய் மெஷ் எடிட்டிங்ல போங்க, எக்ஸ்ட்ரூட் இருக்கும். அப்படி இல்லையா, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, மாடிஃபையர் லிஸ்ட்ல போய் எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வரும். சரியா, ஆல்ரெடி நம்ம கொடுத்தனால அங்க வரல. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரூடை அப்ளை பண்ணணும். சரியா, இதே நான் சொல்லி தந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் எடுங்க, கிளிக் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த பார்த்தீங்களா வந்துச்சா எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ்ட்ரூட கொடுத்துக்கலாம். சரியா, இப்போ பிரேக்குன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஃபியூஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, வெல்டுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா. அப்போ இந்த வெல்டுக்குள்ளாடி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் ஃபார் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை டிலீட் பண்ணிக்கிறேன், இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். சரியா, இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டுட்டேன். அதே மாதிரி என்ன பண்றேன், எடிட்டபிள் ஸ்ப்ளைனுக்கு மாத்திக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், வெர்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜாமெட்ரியில வந்து இங்க இப்படியே மாத்திக்கலாம். இதை லைட்டா நீக்கியும் வச்சுக்கலாம், அது உங்க விருப்பம் தான். சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வந்து இப்படியே ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ ட்ராக் பண்ணும்போது எப்போ போல பிரேக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா அது உடஞ்சு தான் இருக்கும். இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சரியா, நான் இந்த அளவு வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ இதை ஃபியூஸ் கொடுக்காம நான் வந்து ஒட்ட வைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பிரேக் பண்ணோம், ஃபியூஸ் கொடுத்தோம், வெல்டு கொடுத்தோம், எக்ஸ்ட்ரூட் பண்ண எக்ஸ்ட்ரூட் ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி நான் ஃபியூஸ் கொடுக்க மாட்டேன், செலக்ட் பண்றேன், இந்த வெல்டு மட்டும் கொடுக்க போறேன். இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன், ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, வெல்டு அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்களா, வெல்ட் ஆச்சா, ஆகலை. அப்போ இது ஆகணும்னா இந்த பக்கத்துல 0.1 சென்டிமீட்டர் இருக்கு. சரியா, இப்போ இதோட டைமென்ஷனை பாருங்க, 10, 20, 20 ஒரு இது ஒரு 22, 24 சென்டிமீட்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் நான் இதை செலக்ட் பண்ணிட்டு 20 அப்படின்னு கொடுத்து வெல்டு பண்றேன். வெல்ட் ஆச்சா, ஆகலை. 25 அப்படின்னு கொடுத்து வெல்டு பண்றேன், வெல்ட் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வெர்டெக்ஸுக்கும் இன் பிட்வீன் ஆஃப் ஸ்பேஸ். சரியா, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நாம என்ன பண்ணணும், இங்க கொடுக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் அக்யூரேட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அக்யூரேட், இப்போ 20ன்னு இருந்துச்சு, இதோட டிஸ்டன்ஸ் 20 அப்படின்னு இருந்துச்சுன்னா 19.9 கொடுத்தா வராது. அதே மாதிரி 20 கொடுத்தா வரும், 20க்கு மேல எவ்வளவு கொடுத்தாலும் வரும். சரியா, இப்போ வெல்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ இது எக்ஸ்ட்ரூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சு, ஆகும் அப்படின்னு உங்க பதில் இருக்குமாயானால் அது சரி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபியூஸ் கொடுத்தாதான் இங்க வரணும், வெல்டு பண்ணணும். இங்க ஆல்ரெடி வெல்ல தான் நம்ம ஒட்டையா வச்சிருக்கோம். புரிஞ்சா. ஸோ அப்போ அது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணா வரும் கண்டிப்பா. புரிஞ்சுங்களா. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டபிள் ஸ்ப்ளைன்ல இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ பேசிக் தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன், அட்வான்ஸ் லெவலில் ஃபைனலாக நான் கண்டிப்பா போடுறேன். சரிங்களா. ஸோ அப்போ வந்து இதை ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், வெல்டு பார்த்தோம், பிரேக் பார்த்தோம், ஃபியூஸ் பார்த்தோம். இந்த மூணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா.